வெறும் 100 MB இப்படி ஒரு செம்ம தரமான ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் கேமை மொபைலுக்கு கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கேம் பிளே பண்ணும்போது எனக்கு கேட்கணும்னு தோணுச்சுங்க. ஏன்னா கேமோட சைஸ் ரொம்ப கம்மி. இந்த கேம்கான விஷுவல்ஸ் அப்படின்றது செம்ம ஸ்மூத்தா இருக்கிறது மட்டும் இல்லாம 2D பிக்சல் ஆர்ட்ல வேற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. சீரியஸா பங்கம் பண்ணிட்டானுங்க. சோ கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஏலியன் பிளானட்ல போயிட்டு நீங்க மாட்டிப்பீங்க. சோ அங்க உங்களுக்கு கிடைக்கிற ரிசோர்சஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை வச்சு நீங்க அந்த இடத்துல சர்வைவ் ஆகணும். இந்த கான்செப்ட்ல ஏகப்பட்ட சர்வைவல் கேம்ஸ் நம்ம பிளே பண்ணிருப்போம். அதுவே வேற்று கிரகத்தில் நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா கொடுத்துருக்காங்க. உங்களது எவ்வளவு பழைய மொபைலா இருந்தாலும் இந்த கேம் உங்களால ப்ளே பண்ண முடியும். சோ இன்னைக்கு இந்த கேம் தான் ப்ளே பண்ணி கேம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெளிவா டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணீங்கன்னா மிஸ் பண்ணிருவீங்க. அப்புறம் பெரிய லாஸ் உங்களுக்கு தான். ரைட், இதுக்கு மேல பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? சோ ரைட் வா கேமர்ஸ், இப்போ நம்ம கேம்குள்ள வந்தாச்சு. வந்ததுமே அந்த விஷுவல்ஸை மட்டும் பாருங்க. என்ன அம்மா பண்ணி வச்சிருக்கானுங்க. சீரியஸா இந்த கேம் வந்து வெறும் 80 MB சொன்னா யாராவது நம்புவாங்களா? அந்த அளவுக்கு தரமான விஷுவல்ஸ் கொடுத்துருக்கானுங்க. அந்த கேம் பிளே மூமெண்ட்டை பாருங்களேன், என்ன மாதிரி பண்ணிருக்கானுங்களேன். இப்ப நான் ஒண்ணுமே இல்லை, நான் இப்படி ஓடுறேன்னு வைங்களேன், ஓடிட்டு நான் அப்படியே நிக்கிறேன்னா அந்த மூமெண்ட் வந்து அந்த ஸ்பேஸ்ல எப்படி நம்ம வந்து ஸ்லோவா அதாகும் அந்த மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதுவே நீங்க ஓடணும்னு நினைச்சீங்கன்னா ரன்னை வந்து அழுத்தி பிடிச்சிங்கன்னா போதும், அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களால ஓட முடியும். ஸோ அது வந்து ரன் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமா அப்படின்றதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரன் ஆஃப் பண்ணிட்டா ஸ்லோவா போவான், ரன் ஆன் பண்ணிட்டா வேகமா ஓடுவான். ஸோ இந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் சம தரமா கொடுத்துருக்கானுங்க. இப்போ நம்ம கேம் பிளே அண்ட் மற்ற விஷயங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி கிராஃபிக்ஸும் அந்த அனிமேஷன்ஸை பத்தி பார்த்துருப்போம். ரெண்டுமே பிரிச்சுட்டானுங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ்ல வந்து எனக்கு பர்சனலா எந்த கேம் வந்தாலும் கேம் பிளேவே நல்லா இல்லை, இது டாப் டவுன் வியூவா வந்தாலும் கூட நான் ப்ளே பண்ணுவேன். அந்த அளவுக்கு இந்த கிராஃபிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க வந்து நம்ம இந்த கனிமங்கள் எல்லாம் முதல்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா வேற்று கிரகத்துல வந்து கிடைக்கிற பொருட்கள் எல்லாம் பொண்ணுன்ற மாதிரி இந்த கேம்குள்ள வந்து கிடைக்கிறதெல்லாம் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை கலெக்ட் பண்ணி இன்வென்டரியில் வச்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி இந்த சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அதையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ செட்டிங்ஸில் நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ சென்சிட்டிவிட்டியுமே வந்து டிஃபால்ட்டில் நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதான் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே கேம் அதிகமாக இதாகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் அங்கே பக்காவாக இருக்குது. ஸோ இந்த வேற்று கிரகவாசி உயிரினங்கள் வந்து தூரத்தில் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ அது பக்கத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு அட்டாக் வேறு பண்ணும். ஸோ இருங்க, நான் ஒன்று சொந்த இதில் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்வென்டரி சிஸ்டம்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கேம் பிளேல என்ன விஷயங்கள் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி நான் கேம் விளாண்டிருக்கேன், பட் உங்கள்கிட்ட சொல்லணுன்றதுக்காக திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் வந்திருக்கேன். ரைட், இதை பிக்கப் பண்ணணும்னா நம்ம இந்த பக்கத்தில் இருந்து வரணும். வெயிட் பண்ணுங்க, இது கோல்டு இங்கே. ஓகே, பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம வந்து தேடி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி நமக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்மளே உருவாக்கிக்கிற மாதிரி தான் வந்து கேமை வந்து செட் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அல்டிமேட் எப்படி அந்த அளவுக்கு தரமாக கொடுத்தீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்து செம்மையாக பண்ணிட்டானுங்க. வேற மாதிரி பண்ணி வச்சிருக்கானுங்க சீரியஸா. ஸோ ஓகே, ஆக்சிஜன் வந்து இப்போ கம்மியாயிருச்சு. ஸோ நம்ம அதையுமே வந்து திரும்ப ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம உள்ளதான் போகணும். ஸோ காப்பர் வந்து நம்ம 3 பிக்கப் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு காப்பர் வந்து அதுவே காட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜனை ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஆக்சிஜன் இல்லைனா வெளில நம்மளால சுத்த முடியாது. ஸோ இதுதான் நம்மளோட இடம். ஸோ ஓகே, ஏதோ இது வச்சிருக்கானுங்க கிராஃப்டிங் ஐட்டம்ஸ். ஸோ இதில் வந்து ஃபேப்ரிகேட்டரில் நமக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கிக்கலாம். ஸோ செஸ்ட்டில் கிளிக் பண்ணி ஆக்சிஜன். ஸோ வந்து ஸ்பீடு எல்லாமே இருக்குது. இன்வென்ட்ரியில் எதுவும் நம்ம எடுக்கல. ஸோ ஓகே, ஆக்சிஜன் வந்து நமக்கு ரீஃபில் ஆட்டோமேட்டிக்காக ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து பேக்கில் வந்துக்கலாம். இன்வென்ட்ரி யூ. ஓகே ரைட்டு, பேக் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ஃபேப்ரிகேட்டரில் போயிட்டு ஆக்சிஜன், காப்பர் இக்னிட், கோல்டு இக்னிட், வார்டெக்ஸ் இதெல்லாம் நம்மளே பில்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து கேம்குள்ளே 2 மேப் இருக்குது. அந்த 2 மேப்பில் வந்து ஒரு மேப் மட்டும் தான் நீங்கள் ஃப்ரீயாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றது ப்ளே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பை பண்ணணும். டெஃபினட்டாக அந்த கேமுக்காக பை பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ ஒரு ஆளை பொறுத்து மாறும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் காப்பர். ஸோ மோஸ்ட் நம்ம காப்பர் வந்து ஒரு 3 காப்பர் வந்து எடுத்துக்கணும். 5 வருஷம் வர அந்த கோல்டை இதுக்கு விடுறதுக்கு கோல்டையுமே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ கிராஃப்ட் பேட்டரி தென் பிஸ்டல் கிராஷ் ஷிப். ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு கிடைச்ச விஷயங்களை வச்சு நமக்கு தேவையானது மேக் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதையும் பண்ணிடுவோம். அல்டிமேட்டாக இருக்குங்க. லோ இன் மொபைல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ மெனக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு என்னன்னா நிறைய கேம் நானும் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் வந்து இவ்வளோ கம்மியான எம்பியில் இந்த அளவுக்கு தரமாலாம் நான் இந்த கேமை வந்து பார்த்ததில்ல. நல்லா இருக்கு. ஸோ நான் ப்ரெஷர். ஓகே வெயிட் பண்ணுங்கள், ரிசோர்ஸஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. டைட்டானியம், காப்பர், பேட்டரி. இப்போ நான் என்ன பண்ணணும்? கிராஃப்ட் பேட்டரி அண்ட் தென் பிஸ்டல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டரியை வந்து கிராஃப்ட் பண்ணணும். நாட் இனஃப் ரிசோர்ஸஸா? பேட்டரிக்கு எனக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டைட்டானியம் 1, காப்பர் 2, கோல்டு 1. டைட்டானியம் என்கிட்ட இருக்கா இல்லைன்னு நினைக்கிறேன். டைட்டானியம் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, இருங்கடா வரேன்டா. டைட்டானியம் இப்போ என்கிட்ட என்ன இருக்குது? டைட்டானியம் நான் தேடி போய் எடுத்துகிட்டு வரணும். காப்பர் என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஃபேப்ரிகேட்டருக்குள்ளே தான் காட்டுது மேப்பு.
வெயிட் பண்ணுங்க, உள்ளே போயிட்டு என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். பிஸ்டல் நாட் எனாஃப். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணணும்? இதை இதுக்குள்ளே இன்வென்ட்ரிக்குள்ளே எடுத்து வைக்கணுமா? அப்கிரேட்ஸ் இல்லைங்க, முதல்ல போய்ட்டு எல்லா ரிசோர்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஆக்சுவலாக இவங்க கணக்குப்படி சொன்னாலும் 3 தேவை, நம்மகிட்ட 2 தான் இருக்குது. டைட்டானியம் கிடச்சிருச்சு. டைட்டானியம் தான் இதில் இருந்துச்சு, நம்ம லிஸ்ட்டில் இல்லாத ஒரு பொருள் கிடச்சிருச்சு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ திரும்ப உள்ள போயிடலாம். செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து இப்படி ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் மொபைல் கேம் கம்மியான சைஸ்க்கு இவ்வளோ தரமான கேமான்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு செம்மையாக இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. ஃபேப்ரிகேட்டர் இப்போ கரெக்டாக நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பேட்ரி ஓகேங்க, பேட்ரி கிராஃப்ட் பண்ணியாச்சு. கிராஃப்ட் ஐட்டம்ஸில் வந்து நம்ம பிஸ்டலுமே ஒன்று கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஸோ இப்போ எய்ம் பண்ணி நம்ம ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிராஃப்ட் பேஸ் பில்டர். ஸோ கிராஃப்ட் பேஸ் பில்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பேஸ் பில்டரையும் கிராஃப்ட் பண்ணணுமா? ஓகே, பேஸ் பில்டருமே நமக்கு இப்போ தேவைப்படுது. ஸோ அதையுமே எடுத்துக்கலாம். பேஸ் பில்டர் நாட் எனாஃப் ரிசோர்ஸஸ். ஸோ அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம போய் திரும்ப கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். முடிச்சிருங்க. கோல்டு, டைட்டானியம் சிப். ஓகே, இப்போ நம்ம போய்ட்டு அதை எல்லாத்தையுமே தேடிட்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்கிரேட்ஸ் ஸ்டாண்டர்டு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிப் அப்படின்றது வந்து இங்கே கிடைக்குமா என்னன்னு தெரில. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம தேவையானது இதில் இருந்து எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம வந்து பிஸ்டல் கையில் இருக்குது. ஸோ எல்லா இடங்களும் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், கிடைக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணலாம். வேறு மாதிரி இருக்குது. கேம் சத்தியமாக அல்டிமேட்டாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குவெஸ்ட் இருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஷார்ட்டாக முடிக்காமல், சில கேம்ஸ் நல்லா இருக்கும் ஆனால் டக்குன்னு ஷார்ட்டாக முடிச்சிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏதாவது அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா அதை வந்து தப்பிக்கிறதுக்காக தான் நமக்கு இது கொடுத்துருக்கானுங்க. ஓகே, வேற மர்றாடே எப்பா சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னுமே கிடைக்கிறத கண்ணுப்படுறதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே, டைட்டானியம். ஸோ நம்ம நிறைய சர்வைவல் கேம்ஸ் வந்து ஆடி இருப்போம். பட் வந்து ஸ்பேஸில் சர்வே ஆகிற மாதிரி அது இப்படி இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கேமை ப்ளே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது ஏதோ வித்தியாசமாக இருக்குங்க. நம்மளை பார்த்தோன்னே ஓடுது, அது நம்மளை எந்த விதத்துலையும் அட்டாக் பண்ணல. ஸோ அதையுமே நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துருச்சுடா. ஓகே 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 பொறுமை 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 பொறுமை. இது எப்படா ஷூட் பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக ஷூட் பண்ணிடலாமா? அவ்வளோதான் காலி பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை நம்ம காலி ஆயிடுவோமா என்னன்னு தெரியலையே. சுடுறேன் நான் எனக்கு. அஷோ. ஸோ ரெடபா கேமர்ஸ் போன தடவை ப்ளே பண்ணும்போது நான் செத்து போயிட்டேங்க. இந்த இது கொண்டுடுச்சு, அந்த வித்தியாசமான மிருகம் வந்து கொண்டுடுச்சு. ஸோ செத்துட்டு திரும்ப உயிரோட வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா C126 அண்ட் B206 அப்படின்ற மாதிரி 2 பிளானட் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ப்ளே பண்ணது வந்து ஃப்ரீங்க. ஸோ அது வந்து ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்க முடியும். பட் நீங்கள் நெட்டை ஆன் பண்ணிட்டு வச்சு உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஆட் வரும். ஸோ ஆட் வேணாம்னு நினச்சிங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுவே உங்களுக்கு B206 இந்த பிளானட் வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் ப்ளே பண்ணியிருக்கேன், பட் நான் வேறு இதில் ப்ளே பண்ணியிருக்கேன், புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த கேம் ப்ளே வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் நெக்ஸ்ட் இதுக்கு பார்ட் 2 பண்ணுறேன். செம்ம ஒருத்தான கேமு என்ன கேட்டிங்கன்னா. ஸோ ஆக்சுவலாக கேம்குள்ளே வரும்போதே வந்து உங்களை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அப்படியே ஃபோனை ஷேக் பண்ணிங்கன்னா அந்த கேம் பின்னாடி ஷேக் ஆகும். ஸோ அதெல்லாம் பக்காவாக இருக்கும். பேக். ஐயோ இப்போதானடா செத்துட்டு திரும்ப உயிரோட வந்தேன். லாஸ்ட் ஐட்டம். ஸோ நீங்கள் திரும்ப ரீஸ்பான் ஆகிறதுக்கு வந்து உங்களோட ஐட்டம்ஸ் எல்லாம் லாஸ்ட் பண்ணிங்கன்னா திரும்ப ரீஸ்பான் ஆக முடியும். நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே சேலஞ்சிங்கான விஷயமே இந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ கலெக்ட் பண்ணிட்டு அதில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்பேஷியப் ரெடி பண்ணி போகிறது தான். சிம்பிள் கான்செப்ட் தான். பட் கேமை கொடுத்தது வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட்டு கேம்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லை ஆன் செட் பண்ணிக்கோங்க. ஸோ என் லைஃப் இதில் தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எப்படின்னா நான் இதுக்காக கேமை தேடுறது அந்த ப்ளே பண்ணுறது அப்படியே தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல கேம்ஸ் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்ததுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு முடிஞ்சால் இதில் இருக்க காசெல்லாம் வச்சு நம்மளால் நல்ல வெப்பன் வந்து வாங்கிக்க முடியும். டாக்டிக்கல் ரைஃபிள். ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ரிசோர்ஸஸ் இல்லை. பட் ரிசோர்ஸஸை கலெக்ட் பண்ணுறதே கேமுக்குள்ளே நல்லா ஒரு மாதிரி பெரிய பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட்டு. ஸோ தேவையான விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கலெக்ட் பண்ணுறது தாங்க இந்த கேமுக்குள்ளே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். மற்றபடி கேம் நல்லா இருக்குது ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ இதை மல்டிப்ளேயராகவும் இந்த கேம் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் மல்டிப்ளேயர் ட்ரை பண்ணி பார்க்கல. மேபி இனிமேல் தான் அப்டேட்டில் கொண்டு வருவாங்களா என்னன்னு தெரில எனக்கு. ஸோ அது யாருக்காவது தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரெடபா கேமர்ஸ், இந்த கேம் பார்த்துட்டு உங்களோட தாட்ஸ் என்ன? இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கல்ல, இந்த கேமுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கேமுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் மேலோட்டமாக விளாண்டுருக்கேன்.
ஸோ உங்களுக்கு கேம் பிடிச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ப்ளே பண்ணி உங்களோட ரிவ்யூஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ உண்மையிலேயே செம்ம தரமான கேம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.